துபாயை பற்றி பேசினாலே அங்கே உள்ள பாலைவனங்களும் ஒட்டகங்களும் அங்கே அடிக்கிற வெயிலும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி ஒரு வறண்ட காலநிலை உள்ள பகுதி இன்னைக்கு வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சதுதான்னு அங்கே உள்ள வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி திடீர்னு காலநிலை மாற்றத்துக்கு குளோபல் வார்மிங் தான் காரணம்னு இன்னொரு பேச்சும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சைடு பேசிகிட்டு இருக்க, இன்னொரு சைடு சோசியல் மீடியாஸ்லாம் இதுக்கு காரணம் யூஏஇ யூஸ் பண்ணுற இந்த கிளவுட் சீடிங் தான். இந்த கிளவுட் சீடிங்கை இந்த வாட்டி அவங்க அதிகமாக பண்ணிட்டாங்க, இதனால தான் இந்த மாதிரி பெரிய மழை வெள்ளம் வந்துட்டு அப்படின்னு சோஷியல் மீடியாஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த துபாய் பெருவெள்ளத்துக்கான காரணம் செயற்கை மழையா இல்லை இயற்கை மழையான்னு பார்க்க போகிறோமான்னா அதுதான் இல்லை. இந்த செயற்கை மழைனா என்ன, இதை எப்படி உருவாக்குறாங்க, இது எப்படி சாத்தியமாச்சு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த கிளவுட் சீடிங்கிற செயற்கை மலையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலாக இயற்கையாக எப்படி மழை பெய்யுங்கிறத பற்றி பார்ப்போம். அடிக்கிற வெயிலில் கடல், ஏரி, குளம் மாதிரியான இடங்கள்லேருந்து தண்ணிலாம் ஆவியாகி மேல் நோக்கி போகும். அப்படி மேலே போகிற இந்த நீராவிகள்லாம் மேலே போயிட்டு கூலிங் ஆகி திருப்பியும் நீர்த்துளிகளாக மாறிடும். ரொம்ப குட்டி குட்டியாக மைக்ரோ அளவுகளில். இந்த நீர்த்துளிகளை சூப்பர் கோல்டு வாட்டர் டாப்லெட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நீர்த்துளிகள்லாம் 0 டிகிரி வெப்பநிலைக்கு கீழே இருக்குமா, அதாவது ஐஸ் கட்டியாக மாறாமல் தண்ணியாகவே இருக்குமோ. இதனால தான் இதை சூப்பர் கோல்டு வாட்டர் டாப்லெட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மேலே போய் கூலான வாட்டர் டாப்லெட்ஸ்லாம் அங்கே இருக்கிற தூசி, சூடோமோனஸ் மாதிரியான பாக்டீரியாவோடலாம் சேர்ந்து இந்த குட்டி குட்டி நீர்த்துளிகள்லாம் பெரிய நீர்த்துளிகளாக மாறும். அதுக்கப்புறம் இந்த பெரிய நீர்த்துளிகள்லாம் பூமியோட புவியீர்ப்பு சக்தியால் ஈர்க்கப்பட்டு கீழே வந்து விழுகும். இந்த மாதிரி தான் இயற்கையாக மலைத்துளிகள் உருவாகுது. இப்போ இந்த கிளவுட் சீடிங்கிற செயற்கை மலையை பற்றி பார்ப்போம். இந்த கிளவுட் சீடிங்கிறது 1891 வெறும் தேரியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் 1946 தான் வின்சென்ட் ஜோசப் ஷேஃபருங்கிறவர் இதை எக்ஸ்பிரிமெண்ட்டாக ட்ரை பண்ணார். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் கிட்டத்தட்ட 2.5 கிலோ ட்ரை ஐஸை அந்த ஈரப்பதமான மேகங்களில் ஏர்கிராஃப்ட் மூலமாக கொட்டினாங்க. அந்த மேகங்கள்லாம் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தாண்டி ஒரு மலை மேலே பனிப்பொழிவாக பொழிஞ்சுது. இதுதான் முதல்ல நடத்தப்பட்ட கிளவுட் சீடிங், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக. சில பேர் இந்த கிளவுட் சீடிங்னா புதுசாக மேகத்தை உருவாக்கி அதுலேருந்து மழை பெய்ய வைக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லை. ஏற்கனவே ஈரப்பதமாக இருக்கிற அந்த மேகங்களெல்லாம் அந்த வானிலை ஆய்வு மையங்கள் கவனிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மேகங்கள்லாம் எப்போ அந்த நாட்டுக்கு நேராக மேலே போகுதோ அப்போ போயிட்டு இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் மூலமாக சில்வர் அயோடைடு இல்லாட்டி பொட்டாசியம் அயோடைடு மாதிரியான உப்புகளை அந்த மேகத்து மேலே தூவி விடுவாங்க. முதல்ல ட்ரை ஐஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சில்வர் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடுலாம் இதோட எஃபெக்டிவாக இருக்குது, அதனால் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி அயோடைடு உப்புகளோட ஸ்ட்ரக்சர்லாம் அந்த நீர்த்துளிகளை கொஞ்சம் குயிக்காக ஈர்க்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த அயோடைடு உப்புகள்லாம் அவங்கவுங்க நாட்டை பொறுத்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் கிடச்சிது. இதனால தான் அவங்க சில்வர் அயோடைடு இல்லை பொட்டாசியம் அயோடைடு மாதிரியான உப்புகளை யூஸ் பண்ணுறாங்க. இந்த உப்புகள் என்ன பண்ணோம்னா இயற்கை மலையில் பார்க்கும்போது தூசிகள், சூடோமோனஸ் மாதிரியான பாக்டீரியாலாம் சேர்ந்து அந்த குட்டி குட்டி நீர்த்துளிகளை பெருசாக்குனுச்சுல, அந்த மாதிரி இந்த அயோடைடு உப்புலாம் அந்த குட்டி குட்டி நீர்த்துளிகள்லாம் ஒன்று சேர்த்து பெரிய நீர்த்துளியாக மாற்றும். அதுக்கப்புறம் அது கிராவிட்டி மூலமாக கீழே வந்து விழுகும். இதை தான் அவங்க கிளவுட் சீடிங்னு சொல்கிறாங்க. இது குறிப்பிட்ட அளவுகள் மட்டும் இந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறதுனால பெருசாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறது இல்லை. ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணால் இது கொஞ்சம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை கண்டுபிடிச்ச வின்சென்ட், அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். யூஎஸ்லாம் இதுக்கு முன்னாடி இந்த கிளவுட் சீடிங்கை வியட்நாம் அமெரிக்கா போர் நடந்தப்ப நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணதுனால வியட்நாமால் ஆயுதங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியல. நிறைய இடத்துல மண் சரிவு ஏற்பட்டுச்சு. இதனால் வியட்நாம் அந்த போரில் பின்வாங்கினாங்க. இப்படிலாம் கூட யூஎஸ் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சைனா கூட 2008 நடந்த ஒலிம்பிக்காக அவங்களோட காலநிலையை ரொம்ப வறண்டு போக வைக்காமையும் ரொம்ப மழை பெய்ய வைக்காமையும் இருக்கிறதுக்காக இந்த கிளவுட் சீடிங் மெத்தடை யூஸ் பண்ணாங்க. இப்போது நிறைய நாடுகள் இந்த கிளவுட் சீடிங்கை அவங்களோட வறட்சியை போக்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக கூட இந்த அயோடைடு உப்பு மாதிரியான கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ட்ரோன்ஸ்லாம் வச்சு எலக்ட்ரிசிட்டி மூலியமாக இந்த நீர்த்துளிகளை ஒன்று சேர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமைஞ்சிருக்கு. வருங்காலத்தில் சுத்தமாக இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் எலக்ட்ரிசிட்டி மூலியமாகவே மழை பெய்ய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. எப்படியோ நல்ல விஷயங்களுக்கு நிறையா யூஸ் பண்ணால் ரைட்டு தான். ஓகே மக்களே, இந்த கண்டென்ட் இதோட முடிச்சு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திப்போம். டாடா, பை பாய்.